ப்ரீவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஓணான் வகையை சார்ந்ததுங்க. பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பச்சோந்தி. இந்த பச்சோந்தி நீங்கள் டிவியில் தான் நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. டிவிலேயோ இல்லை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பச்சோந்தி அப்படின்ட்டு. இந்த பச்சோந்தி இப்போல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பச்சோந்தியை பார்க்குறேன். இது எங்கள் தோட்டத்தில் ஊர்ந்துட்டு வந்துச்சுங்க. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பச்சோந்தி பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். பச்சோந்தி ரொம்ப பெருசாக இருக்கும். அதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அது கலர் கலராக மாறும். ஒவ்வொரு அதாவது கல் மேலே ஏறும்போது ஒரு கலரு, மாற்றி மாற்றி இலை மேலே ஏறும்போது ஒரு கலரு, இந்த மாதிரி கலர் கலராக மாறும்போது அது பயமாக இருக்கும். வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அது கடிச்சிருச்சு அப்படின்னா உசுர் போயிடும், அதனால் அதை அடித்து கொள்ளணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நிறைய பச்சோந்தி அடிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் மலையோரத்தில் மலைங்காட்டு பக்கமாக இருக்கங்காட்டி நிறைய பச்சோந்திகள் வரும். அந்த பச்சோந்திகள்லாம் நிறைய அடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இந்த பச்சோந்தி அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு உயிரினத்தை அழிக்கிற மாதிரி தான். நம்ம சின்ன வயசில் நமக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. அந்த வகையில் இந்த பச்சோந்தியை நம்ம காப்பாற்றி தான் விடணும் அப்படின்னு தான் நினச்சேன். இருந்தாலும் இந்த பச்சோந்தி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக பதிவேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த நடந்து போகிறது பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக நடந்து போகுது அப்படின்னு. அந்த பச்சோந்தி பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம ஓணான்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஓணான்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே ஒரு அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த பச்சோந்தியை பார்க்கும்போது அது நடந்து போகிற ஸ்டைலும் அதனுடைய கலராக மாறும்போதும் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த பச்சோந்தியை பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அழிஞ்சிட்டு வர உயிரினங்க. இந்த பச்சோந்திலாம் அழிஞ்சிட்டு வர்றது. ஏன்னா ஓணானே இனிமேல் வருங்காலத்தில் இருக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் பச்சோந்திலாம் ரொம்ப ரொம்ப ரேரு. இந்த பச்சோந்தி நம்ம இப்போ இந்த பச்சோந்தியை அழிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி உயிரினங்கள் உற்பத்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி அரிய வகை உயிரினங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி விடுங்க. அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் தூரமாக ஏதோ ஒரு பக்கம் விட்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பச்சோந்தி கடிச்சிரும், அதெல்லாம் அடித்து எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடித்து எறிஞ்ச காலம்லாம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அடிச்செறிஞ்ச காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அதை நம்ம காப்பாற்றி தான் விடணும். அந்த வகையில் பாருங்கள், நான் கொண்டு போய் மலையில் இதை காப்பாற்றி விட்டுறேன். அதை செடியில் விட்டுட்டேன். அது செடியில் விடும்போது எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பச்சோந்திக்கும் நம்மளுடைய மனிதர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஏன்னா பச்சோந்தியும் நிறமாறும், நம்மளுடைய மனிதர்களும் அடிக்கடி நிறமாறிட்டு தான் இருப்பாங்க. நிறமாறாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அதுக்கு பச்சோந்தியே எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம மனிதர்கள் பச்சோந்தியை விட ஆபத்தானவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி பச்சோந்தியை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.